Welcome to all. This is Soundarajan. Let's start the session. இன்னைக்கு நம்ம 9th ஸ்டாண்டர்டில் லெசன் 1 மெஷர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம் 1 என்ன அப்படின்னா, கால்குலேட் த கரெக்ட் ரீடிங் இஃப் த மெயின் ஸ்கேல் ரீடிங் இஸ் 8 சென்டிமீட்டர், வெர்னியர் கோயின்சிடென்ஸ் இஸ் 4 அண்ட் பாசிட்டிவ் ஜீரோ எரர் இஸ் 0.05 சென்டிமீட்டர். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மெயின் ஸ்கேல் ரீடிங் 8 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து வெர்னியர் கோயின்சிடென்ஸ் 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், இதில் என்ன ஜீரோ எரர் இருக்குது அப்படின்னா, பாசிட்டிவ் ஜீரோ எரர் இருக்குது 0.05 சென்டிமீட்டர். ஸோ நமக்கு வெர்னியர் காலிஃபரோட ஃபார்முலா தெரியணும். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா, எம்எஸ்ஆர் ப்ளஸ் வெர்னியர் கோயின்சிடென்ஸ் ப்ளஸ் எல்சி லீஸ்ட் கவுண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜீரோ எரர். ஸோ இதுதான் ஃபார்முலா. எம்எஸ்ஆர் ப்ளஸ் விசி இன்ட்டு எல்சி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜீரோ எரர். ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா, எம்எஸ்ஆர் அப்படிங்கிறது 8 சென்டிமீட்டர் ப்ளஸ் விசி வெர்னியர் கோயின்சிடென்ஸ் எவ்வளோ அப்படின்னா 4 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட்டு நமக்கு தெரியும் 0.01 அப்படின்னு தெரியும். சரிங்களா? ஸோ அடுத்து இந்த இடத்துல பாசிட்டிவ் ஜீரோ எரர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பாசிட்டிவ் ஜீரோ எரராக இருந்தால் அது நெகட்டிவாக பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ மைனஸ் 0.05. ஸோ 4 இன்ட்டு 0.01 நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 0.04 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம மைனஸ் பண்ணணும். 0.05 நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணால் நமக்கு 0.01 கிடைக்கும். ஸோ அப்படி அந்த 0.01 நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 8ஓட நம்ம மைனஸ் பண்ணோம். ஸோ அப்படி 8ஓட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 7.99 சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன், நம்ம செகண்ட் ப்ராப்ளம் போயிடலாம். ஸோ செகண்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, த மெயின் ஸ்கேல் ரீடிங் இஸ் 8 சென்டிமீட்டர் அண்ட் வெர்னியர் கோயின்சிடென்ஸ் 4 அண்ட் நெகட்டிவ் ஜீரோ எரர். ஸோ போன சம்மில் நம்ம பாசிட்டிவ் ஜீரோ எரர் கொடுத்துருப்பாங்க, இந்த சம்மில் நெகட்டிவ் ஜீரோ எரர் கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி தான். ஸோ எம்எஸ்ஆர் அப்படிங்கிறது இந்த இடத்துல 8. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 4 அப்படிங்கிறது வெர்னியர் கோயின்சிடென்ஸ் அண்ட் தென் லீஸ்ட் கவுண்ட் 0.01. ஸோ அப்போ நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 4 இன்ட்டு 0.01 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 0.04 கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு நெகட்டிவ் ஜீரோ எரர் அப்படிங்கிறதுனால ஸோ அதை நம்ம பாசிட்டிவாக ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ 8 அவங்க கொடுத்துருக்க வேல்யூவை நம்ம 8 ஆட் பண்ணோம் அப்படின்னா 8.06 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ப்ராப்ளம். இஃப் எ மேன் ஹேஸ் எ மாஸ் 50 kg ஆன் த எர்த், தென் த வாட் இஸ் த வெயிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு என்ன கிவனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மாஸ் கொடுத்துட்டாங்க 50 kg அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மாஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா, வெயிட்டோட ஃபார்முலா m/g அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ m/g. அப்போ நமக்கு மாஸ் அப்படிங்கிறது 50. ஸோ மாஸ் 50 இன்ட்டு ஜியோட வேல்யூ 9. கிராவிடேஷன் வேல்யூ 9.8 அது நமக்கு தெரியும். ஸோ இதை நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 4900 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 1 டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா இந்த 0 போயிடும். ஸோ ரிமைனிங் கிடைக்கிறது 490 நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்குற ப்ராப்ளம் நியூமெரிக்கல் ப்ராப்ளம். புக் பேக்கில் இருக்கிற 4 ப்ராப்ளத்தை இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் நம்பர் 1, இனியன் அண்ட் எலியன் ஆர்கியூ அபவுட் த லைட் இயர். ஸோ இனியன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 9.46 × 10^15 கரெக்டு. ஆனால் எலியன் இல்லை 9.46 × 10^12 கிலோமீட்டர் தான் கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ யார் வந்து சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லணும். ஸோ நமக்கு தெரியும், ஸோ லோயர் கிளாஸில் படிச்சிருக்கோம் 9.46 × 10⁻15 தான் லைட் இயர் அப்படின்ட்டு. ஸோ அது எப்படி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இனியன் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து கரெக்டு அப்படின்னு நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம். ஸோ எப்படி அப்படின்னா, 1 லைட் இயர் அப்படிங்கிறது என்னது, 1 இயரில் லைட் எவ்வளோ ட்ராவல் ஆகுதோ அதுதான் வந்து லைட் இயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இவங்க நம்ம எப்படி கொஷின் நம்ம போட போகிறோம் அப்படின்னா, 1 இயர் அப்படின்னா 365 days அண்ட் தென் 24 hours அண்ட் தென் 60 1 ஹவருக்கு 60 minutes அண்டு 60 seconds. ஸோ இது நம்ம நாலுமே நம்ம வந்து மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர ஆன்சர் என்னவாக இருக்கும், 3 1 5 3 6 0 0 0 இந்த மாதிரி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இது நம்ம பவரில் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 0 0 0 6 3 5 1 ஸோ இது நம்ம எத்தனை எண்ணும் போது 7 வரும். அப்போ 10⁻7 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இது எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா 3.513 × 10⁻7 அப்படின்னு எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், லைட் இயர் வெலாசிட்டி ஆஃப் ஸ்பீட் ஆஃப் த லைட்டை நம்ம வந்து மல்டிபிள் பண்ணணும். ஸோ அப்படி மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3.513 × 10⁻7ஓட 3 × 10⁻8 நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ அப்படி மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 9.46 × 10⁻15 மீட்டர் வந்து கிடைக்கும். ஸோ இதில் நம்ம என்ன தெரியுது அப்படின்னா, இனியன் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து கொஷின் நம்பர் 2. கொஷின் நம்பர் 2 என்ன அப்படின்னா, வெர்னியர் கேலிஃபரில் அவங்க மெயின் ஸ்கேல் ரீடிங் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ எம்எஸ்ஆர் கொடுத்துட்டாங்க 7 அப்படின்ட்டு, வெர்னியர் கோஇன்சிடென்ஸ் வந்து 6ன்னு கொடுத்துட்டாங்க. லீஸ்ட் கவுண்ட் ஆல்ரெடி நமக்கு தெரியும் 0.01 சென்டிமீட்டர் அப்படின்னு தெரியும். ஸோ ஃபார்முலா வெர்னியர் கேலிஃபருக்கு எம்எஸ்ஆர் ப்ளஸ் விசி × எல்சி அப்படின்னு இங்கே 0 எரர் எதுவுமே கொடுக்கல, அதனால் நம்ம போட தேவையில்லை. ஸோ அப்போ எம்எஸ்ஆர் அப்படிங்கிறது 7, விசி × எல்சி நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 0.06 சென்டிமீட்டர் வந்து நமக்கு கிடைக்கும். அப்புறம் ஸோ இதில் நமக்கு என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, டயாமீட்டர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோ அப்படின்னா 7.06 சென்டிமீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அடுத்து டயாமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம ரேடியஸ் அப்படின்னா டயாமீட்டரில் பாதி தான் ரேடியஸ். அப்போ 7.06 அப்படின்னு நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம 2ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 0.035 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம 0.0353 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து தேர்டு ப்ராப்ளம், ஃபைண்ட் த திக்னஸ் ஆஃப் த 5 ரூபி காயின். ஸோ இங்கே வந்து ஸ்க்ரூ காஜ் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்க்ரூ காஜ் யூஸ் பண்ணும்போது அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிஎஸ்ஆர் ப்ளஸ் ஹெச்எஸ்சி ஹெட் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட்டு. ஸோ அந்த ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா கிவனில் அவங்க பிஎஸ்ஆர் கொடுத்துட்டாங்க எவ்வளோ அப்படின்னா 1 மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 மில்லிமீட்டரை நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக 10⁻³ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல அதோட போட்டு மல்டிபிள் பண்ணுறோம். அடுத்து லீஸ்ட் கவுண்ட் 0.01 × 10⁻³ மீட்டர். ஸோ இப்போ நம்ம ஃபார்முலாவில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 1 × 10⁻³ ப்ளஸ் 68 0.01. ஸோ அப்போ நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 10⁻³ நம்ம வெளியே எடுத்துகிறோம். ஸோ ரிமைனிங் 0.01 × 68 பண்ணும்போது 0.68 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதை 1ஆல் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 1.68 அப்படின்னு கிடைக்கும். ஸோ மீட்டரை நம்ம மில்லிமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக 10⁻³ எடுக்கிறோம். அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 1.68 மில்லிமீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த்து ப்ராப்ளம். ஸோ ஃபைண்ட் த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் weighing 98 நியூட்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து மாஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே நம்மளுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா W, வெயிட் அப்படிங்கிறது நமக்கு W = m × g அப்படின்னு நமக்கு தெரியும். வெயிட் வந்து 98 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபார்முலா எப்படி மாற்றணும் அப்படின்னா கிராவிடேஷன் வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 9.8 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபார்முலா அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா m = W/g அப்படின்னு கிடைக்கும். ஸோ W அப்படிங்கிற இடத்துல நம்ம 98 போடணும், டிவைடட் பை கிராவிடேஷன் வேல்யூ 9.8 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இது வெயிட் பண்ணோம் அப்படின்னா 10 கிடைக்கும். ஸோ 10 கிலோகிராம் இதுதான் அதோட ஆன்சர். ஓகேங்களா. தேங்க்யூ.